ஹாய் கைஸ், வெல்கம் டு லக்ஷிதா ஆரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெட்டல் ஒயர் வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர்ஃப்ளை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நெட் கிளாத்துன்ட்டு இல்லை, நார்மலாக நீங்கள் காட்டன் கிளாத்லேயும் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான இந்த ஐடியா தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைக்கு ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட்டில் தான் நான் அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்லிங் கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நெட் கிளாத்தில் இந்த மாதிரி கீழே கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சிட்டு லைட்டாக ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல மாதிரி தான் நம்ம நார்மல் த்ரெட்டில் நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாட் போடும்போது அந்த கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாமே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் நார்மல் த்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்குது அந்த கிளாத்து அந்த கம்பி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம ஒரு பெட்டை ரெடி பண்ணிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெட் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிற கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கிளாத் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக டைப்பாக இருக்கும். ஓகே, சிங்கிள் சைடு மட்டும் நம்ம இந்த பெட்டல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை செய்யறதுக்கு 2 பீஸாக தேவைப்படுச்சு. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல மாதிரி தான் ஊசியில் நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ ஒரு பெட்டல் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? எப்பவும் போல மாதிரி தான் ரைட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போகிறேன் இந்த மாதிரி கிளாத்தில். ஓகேங்களா? நான் பண்ணுறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தையல் போடும்போது நல்லா 2-3 டைம் நல்லா தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டில் எடுத்துக்கங்க. இன்னொரு பெட்டில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு கீழே இந்த மாதிரி. ஓகேங்களா? தூக்கி விட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் சேம் அதே மாதிரி தான் 2 சேர்த்து நம்ம தையல் போட்டுக்கோம். இந்த மாதிரி ரைட் சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளாத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். மறுபடியும் லெஃப்ட் சைடு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக்கிங் கிளாத்லேயே ஃப்ளவர் செய்யும்போது எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், சேம் அதே மெத்தடு தான் இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டல்ஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எக்ஸஸாக இந்த மாதிரி கிளாத் தெரியும். அந்த கிளாத்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நமக்கு எந்தளவுக்கு தேவைப்படும்னு பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ்லாம் இல்லை, நீங்கள் ஜர்தோசி கூட சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜர்தோசி அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்தெலாம் தெரியாது. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஊசியில் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லோட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தேவைப்படுன்னு பாருங்கள். அந்த தேவைப்படுற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போகிறீங்க. இந்த மாதிரி தான். ஓகேங்களா? மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 லைன்ஸ் தான் சுகர் பீட்ஸ் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ அடுத்த மாதிரி இன்னொரு கீழே ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. 2 டைம் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து 3ஆவது அதே மாதிரி தான் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு அடுத்து அதே மெத்தட் சேம் ஆப்போசிட் லெஃப்ட் சைடு ஊசியை குத்தி
கீழே ரிட்டனுக்கு கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்மளே வந்து டிசைன் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதை விட இன்னும் வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோஸாக வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து ஹேங்கிங் கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளவருக்குலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கொடுத்து கீழே தொங்குற மாதிரி விட்டுருக்கோம். சேம் அதே மெத்தடில் வந்து நான் அந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளைக்கு நீங்கள் ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை நார்மலாக இந்த மாதிரி டியூப் பீட்ஸும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 mm பீட் லோட் பண்ணிவிட்டு அது எந்தளவுக்கு வரும் பார்த்துட்டு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர்ஃப்ளை டைப் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டியூப் பீடு பார்த்திங்க அப்படின்னா 1/2 inch டியூப் பீடு இருக்குது. ஓகேங்களா? 1/2 inch டியூப் பீடு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு 3 mm பீடு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த நெட் கிளாத்துக்கு ஏற்ற அதே கலரில் வந்து 3 mm பீடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஹேங்கிங் மாதிரி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடு விட்டுட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 inch டியூப் பீடுக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போனால் கொஞ்சம் நமக்கு 3D மாதிரி ஹேங்கிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு நம்ம கொஞ்சம் பட்டர்ஃப்ளை டைப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு திருப்பி எப்போ மாதிரி 2-3 தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.